Hi, I am Dr.A.K. Venkatachalam. I am an orthopedic surgeon in Chennai. I provide regenerative medicine options for knee arthritis. My practice is known as Madras Joint Replacement Centre. At Madras Joint Replacement Centre, I am committed to providing innovative and efficient regenerative medicine or orthobiologic treatments for joint conditions like predominantly knee osteoarthritis. The biological treatments which I provide are platelet-rich stroma, platelet-rich plasma, and bone marrow derived stem cells. Platelet-rich stroma is a cutting-edge treatment and it relieves pain of knee osteoarthritis. Patients can avoid knee replacement. Platelet-rich plasma treatment is a biological treatment that harnesses the healing potential of your own body to combat knee osteoarthritis. Today, I am excited to share with you the story of Mrs. Jayalakshmi. She underwent this treatment in July 2024. Now, today it is June 3rd, 2025. She has come 11 months after her treatment. She is doing very well and I am going to present her to you. You will learn firsthand from herself as to how she is doing and how she has managed to postpone or even perhaps avoid a knee replacement for 1 year. You will learn how this PRS treatment has reduced her pain, improved her walking ability to sit on the ground, kneel, climb stairs. Her overall quality of life has improved, and that too without surgery. Let's take a look at her journey. வணக்கம். வணக்கம். எனக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வயசு எவ்வளோ? 64. வணக்கம் சார். என் பேர் என் ஜெயலக்ஷ்மி. நான் திருத்தணிலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? மூட்டு வலி. எவ்வளோ நாளாக இருந்தது? ஒரு 5 வருஷம் இருக்கு. 15-20 வருஷமா இருந்தது. மூட்டு வலி. எப்படி சமாளிச்சுட்டு இருந்தீங்க? அது இந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இது கடுகு எண்ணெய் அதெல்லாம் போட்டு நைட்டில் படுக்கும்போது கற்பூரம் போட்டு அதெல்லாம் நல்லா இது பண்ணுவேன். முடக்கத்தான் கீரை சாப்பிடுவேன். அதுக்கு சரியா போச்சா? அதுக்கு சரியா போகல. சும்மா அந்த அப்புறம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அலோபதிக் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு சன்னு கூட்டின்னு வந்தாங்க. சென்னைக்கு கூட்டின்னு வந்து டாக்டர் கிட்ட. எந்த டாக்டர்? பேர் தெரியுதானே? என்கிட்டயா? சரி, என் பேர் தான் உங்களுக்கு தெரியுமே. என் பேர் என்ன? வெங்கடாச்சலம். டாக்டர் வெங்கடாச்சலம் டாக்டர் கையில் கூட்டின்னு வந்தாங்க. அப்போ போன ஜூலை 18 2024 ஜூலை 18 ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? மூட்டு வலிக்கு இன்ஜெக்ஷன் மூலமா. அங்க மருந்து கடையில வாங்குனீங்களா இல்ல எங்க இருந்து எடுத்தது இன்ஜெக்ஷன்? இல்ல உடம்புல இருந்தே எடுத்து, கொழுப்புல இருந்து எடுத்து மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அதுல இருந்து அப்புறம் physiotherapy பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி பண்ணேன். இங்கேயும் ஒரு வாரம். வேற மாத்திரை ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஒரு 6 மாசம் விட்டமின் மாத்திரை மட்டும் சாப்பிட்டேன். வேற எந்த மாத்திரை இல்ல, வலி மாத்திரை சாப்பிடல. இப்ப அதுல இருந்து மூட்டு வலி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி இப்ப சுத்தமாவே மூட்டு வலி இல்ல. மூட்டு வலி இல்ல, நல்லா இருக்குது உடம்பு. பண்ண பின்னாடி படி எல்லாம் ஏற முடியுது. ஏறும்போது இறங்கும் போது வலி இல்லை, நடக்கும் போதும் வலி இல்லை. நல்லா உட்கார முடியுதா? தரையில இப்போ உட்காரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறேன். உட்காந்து ஏந்துக்கும் போது ஓவராலா உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? இப்போ பரவாயில்ல, வலி நல்லா இருக்கு. வலி சுத்தமா இல்லாத. எதுக்காக வந்திருக்கீங்க? இப்போ 2வது மறுபடியும் அதெல்லாம் உடம்பு கொஞ்சம் வலியா இருக்கு. உடம்பு ஃபுல்லா வலிக்குது. கால்லையும் கொஞ்சம் செதை இருக்கிற இடத்துல வலிக்குது. அது பார்த்துக்கின்னு போகலாம் ட்ரீட்மெண்ட்டு வந்தோம். வேற எதுவும் இல்லை சார். மூட்டு வலி நல்லா இருக்கு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அதுதான் எனக்கு வேண்டியது. சரி, உங்க மகன்கிட்ட ஏதாவது கேட்கலாமா? உட்காருங்க. ஓகே, நான் என்னோட பேர் குமார், என்எஸ் குமார். அம்மாவுக்கு மூட்டு வலி ரொம்ப வருஷமாக இருந்ததுனால பல விதமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதாவது டெம்பரவரி ரிலீஃப் தான் இருந்துச்சு, தற்காலிகமான தீர்வு தான் இருந்துச்சு.
சரி ரொம்ப வருஷமாக தேடிகிட்டே இருந்ததுனால பிஆர்பின்னு ஒரு மெத்தட் வந்துச்சு. PRS. பிஆர்பி முதல்ல பார்த்தோம். சரி அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அதுவும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை என்னோட மனசுக்கு. ஏன்னா அதை வந்து பிளட்லேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து பிளட்டையே ப்ராசஸ் பண்ணி திரும்ப அவங்க பண்ணுறதுனால அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி இருந்தாலும் அதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ட்டை கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வெங்கடாச்சலம் சார்கிட்ட வந்தோம். அவர் பிஆர்பி விட இப்போ பிஆர்எஸ் பெட்டர் ஃபேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்மகிட்ட இருக்கிற ஃபேட்டில் இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுல நம்ம இந்த ஹீலிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா பிளட் எடுக்கிற இடம் வந்து போன் மேரோவாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஸோ அந்த போன் மேரோவிலேருந்து பிளட் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பிஆர்பி பண்ணுறதுல. ஸோ அதனால் நான் அவர்கிட்ட எக்ஸ்பர்ட் கேட்கும்பொழுது அவர் சொன்னார், இல்லை பிஆர்பி எல்லாம் வேண்டாம், அதை விட பெட்டர் வந்து ஃபேட்லேருந்து அடி வயிற்றில் இருக்கிற ஃபேட்டு இல்லை தொடையில் இருக்க கொழுப்பு சத்துலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொன்னதுனால நாங்கள் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். இப்போது பரவாயில்ல, அம்மாவுக்கு வலி இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. யாருக்கு மூட்டு வலி இருக்கோ அவங்க வந்து தைரியமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ அந்த முழங்கால் மாட்டு அறுவை சிகிச்சை விட பெட்டரா இருக்கு. ஏன்னா அதுல கிட்டிங்லாம் இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் இல்லாத, கத்தி இல்லாத, எதுவுமே இல்லாத இந்த இன்ஜெக்ஷன் மூலியமா பண்றது பெட்டரா இருக்கு. சரி, தேங்க்யூமா. நான் வந்து சொன்னதுக்கு நன்றி. ஏதாவது இருந்தா கேளுங்க ஃபோன்ல. So, wasn't that video inspiring? She is very thrilled. If you found this video inspiring, then share it with your friends or relatives who are suffering from knee arthritis. PRS treatment has emerged as an easy alternative to knee replacement. So I'm sure that somebody in your family will be suffering from knee arthritis. Do share it with them. If you found this video helpful, like it, share it with your friends, subscribe to my channel Madras Joint Replacement Centre to receive notifications when I upload videos like this in future. I will see you in the next video. Have a nice day. Cheers.